Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அக்கினியாமாவியாரே ஆண்டவரின் திருக்கொடையே என் மீது இறங்கும், இப்போதே இறங்கும், முற்றும் என்னை மாற்றிடுமே. என் மீது இறங்கும், இப்போதே இறங்கும், முற்றும் என்னை மாற்றிடுமே. அக்கினியாமாவியாரே ஆண்டவரின் திருக்கொடையே என் மீது இறங்கும், இப்போதே இறங்கும், முற்றும் எம்மை மாற்றிடுமே. எம் மீது இறங்கும், இப்போதே இறங்கும், முற்றும் எம்மை மாற்றிடுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே, வல்லவரே, தூயவரான கர்த்தாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா. நீர் ஒருவரே உன்னதர், உன்னத ஸ்தலத்திலே வீற்றிருக்கிற தேவனே, இந்த நேரத்திலே உம்முடைய வல்லமை அக்கினி ஸ்தம்பம் இந்த நேரத்திலே எங்கள் மீது இறங்கட்டும் கர்த்தாவே. ஆவியான தேவனே, உம்முடைய வல்லமையை இறக்கி கொடுங்கப்பா. அப்போனி எந்தேரே எம்பேரே பீரிக்கரே சதரேச்சே. ஆவியானவரே இறங்கும். இந்தீரி இத்தேலே இந்தாரக்கரே சதரேச்சே. பரிசுத்தரே, தேவாதி தேவனே, வல்லமையினாலே எங்களை ஆட்கொள்ளும், நிரப்பும், பலப்படுத்தும், திடப்படுத்தும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விண்ணுக்கும் மண்ணுக்கும் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே, உம்மை ஆராதிக்கின்றேன். நல்ல இயேசுவே, இறை செய்தியை கேட்க வாஞ்சையோடு கூடி வந்திருக்கும் எல்லோரையும் நிறைவாக ஆசீர்வதிங்கப்பா. நற்செய்தியை பறைசாற்றவிருக்கும் எனக்குள்ளே இருந்து கொண்டு பேசுங்கப்பா. நன்றி ஏசப்பா. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் நல்ல பிதாவே. ஆமென். 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 Praise the Lord. Praise the Lord. Hallelujah. 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 பிரியமானவர்களே, நன்மை செய்யுங்கள் என்கின்ற தலைப்பிலே நற்செய்தியை உங்களுக்கு பறைசாற்றவிருக்கின்றேன். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. எபிரேயர் 13வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நன்மை செய்யவும் பகிர்ந்து வாழவும் மறவாதீர்கள், இவ்வகை பலிகளே கடவுளுக்கு உகந்தவை. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, நன்மை செய்வதும் உங்களிடம் இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்வதும் கடவுளுக்கு மிகவும் பிரியமான பலி. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்தது போல நீங்களும் செல்லும் இடமெல்லாம் நன்மையை செய்யுங்கள். நன்மை செய்யவில்லை என்றாலும் தீமையை செய்யாதீர்கள். வீழ்ந்து கிடப்பவர்களை தூக்கி விடுவதற்கு பதிலாக வீழ்த்தி விடாதீர்கள். மனமுடைந்து கிடப்பவர்களை ஆறுதல் படுத்துவதற்கு பதிலாக சிறுமைப்படுத்தாதீர்கள். நோயினால் வருந்துபவர்களுக்கு உதவி செய்வதற்கு பதிலாக உதறி தள்ளாதீர்கள். இயற்கையின் சீற்றங்களினால் எல்லாவற்றையும் இழந்து வேதனையில் வருந்துபவர்களுக்கு உதவி செய்வதற்கு பதிலாக அவர்களிடம் எஞ்சி இருப்பதையும் அபகரித்துக் கொள்ளாதீர்கள். பசி என்று வருபவர்களை விரட்டி அடிக்காதீர்கள். உங்களிடம் இருப்பதை இல்லாதவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களால் முடிந்த உதவியை இயலாமையில் இருப்பவர்களுக்கு செய்யுங்கள். நீங்கள் இப்படி செய்தால் ஆண்டவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைவார். இதுவே ஆண்டவருக்கு உகந்த பலி. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூறிய ஒரு அருமையான உவமையை கேளுங்கள். ஒருவர் எருசலேமில் இருந்து எரிகோக்கு செல்லும் வழியில் கள்வர் கையில் அகப்பட்டார். அவர்கள் அவருடைய ஆடையை உரிந்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராய் விட்டுவிட்டு சென்றனர். பிறகு நடந்ததை வாசிக்க கேட்போம். லூக்கா 10வது அதிகாரம் 33 35 வரையுள்ள வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபோது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தெனாரியத்தை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்து கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திரும்பி வரும்போது உமக்கு தருவேன் என்றார்.
Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அவ்வழியாக பிரயாணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் இரத்த வெள்ளத்தில் குற்றுயிராய் கிடப்பவரை கண்டு அவர் மீது பரிவு கொண்டார். அதாவது அவர் மீது மிகுந்த இரக்கம் கொண்டார். தனக்கு தேவைக்கு வைத்திருந்த திராட்சை ரசத்தையும் எண்ணெயையும் காயப்பட்டவரின் காயங்களில் ஊற்றி காயம் கட்டினார். பிறகு தான் ஏறி வந்த விலங்கின் மீது அந்த மனிதனை ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்துக் கொண்டார். அதற்கான செலவையும் தானே ஏற்றுக்கொண்டார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, இந்த நல்ல சமாரியர் எந்த நோக்கத்திற்காக எங்கே சென்று கொண்டிருந்தாரோ அதை கைவிட்டு முன்பின் தெரியாத ஒருவருக்கு உதவி செய்தார். தன்னிடம் இருந்த எல்லாவற்றையும் அவருக்காக செலவு செய்தார். தன் பொன்னான நேரத்தையும் பணத்தையும் பொருட்களையும் மிகுந்த மகிழ்ச்சியோடு செலவு செய்தார். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, இந்த நல்ல சமாரியரைப் போல தேவையில் இருப்பவர்களுக்கு உடனே உதவி செய்ய வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணம் நமக்கு இருக்கின்றதா? சாலையில் வீழ்ந்து கிடக்கும் ஒருவரை ஓடி சென்று தூக்கி விடுகின்றோமா? அல்லது கண்டும் காணாதவர் போல் கடந்து சென்று விடுகின்றோமா? பசியோடு இருப்பவர்களுக்கு நம் உணவை பகிர்ந்து கொள்கின்றோமா? தேவையில் இருப்பவர்களுக்கு பண உதவி செய்கின்றோமா? அல்லது சுயநலவாதிகளாக வாழ்கின்றோமா? மனம் மாறுங்கள், எல்லோருக்கும் நன்மை செய்யுங்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பகிரப்பட்ட நடந்த ஒரு நிகழ்வு. முதியவர் ஒருவர் மே மாத வெயிலில் விறகு கட்டையை தலையில் சுமந்து கொண்டு வந்தவர் மயங்கி கீழே விழுந்து விட்டார். அவ்வழியாக பலர் போவதும் வருவதுமாக இருந்தார்கள். எல்லாரும் பரபரப்பாக சென்று கொண்டிருந்தார்கள். ஒருவர் கூட வயதான தாத்தாவுக்கு உதவி செய்ய முன்வரவில்லை. அவ்வழியாக சென்று கொண்டிருந்த 2 சகோதரிகள் தாத்தாவுக்கு அருகில் சென்று குடிக்க தண்ணீர் கொடுத்தார்கள். பிறகு கீழே கிடந்த விறகை நன்றாக கட்டி தாத்தாவின் தலைமேல் தூக்கி விட்டார்கள். தாத்தா அந்த சகோதரிகளுக்கு நன்றி கூறிவிட்டு, நீங்கள் கிறிஸ்தவர்களா என்று கேட்டாராம். ஏன் அப்படி கேட்கிறீர்கள்? நாங்கள் கிறிஸ்தவர்கள் தான் என்று கூறினார்களாம். அதற்கு தாத்தா, கிறிஸ்தவர்கள் தான் பிறருக்கு உதவி செய்வார்கள், இரக்கச் செயல்கள் பல செய்வார்கள், உதவிகள் பல செய்வார்கள் என்று கூறினாராம். ஆண்டவருக்கே மகிமை. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்றால் உங்களுக்கு அடுத்திருப்பவர்களுக்கு அன்பு செய்வதும் நன்மை செய்வதும் உங்கள் கடமை என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். தீமை செய்தவர்களை மன்னித்து அவர்களுக்காக செபிக்காதவர்களும் அன்பு செய்யாதவர்களும் நன்மை செய்யாதவர்களும் தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்யாதவர்களும் கிறிஸ்தவர்களே இல்லை என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். தாத்தாவுக்கு உதவி செய்த 2 சகோதரிகளும் கிறிஸ்தவர்களாக தான் இருக்க வேண்டும் என்று தாத்தா அறிந்து கொண்டார். ஏனெனில் அவர்கள் அவருக்கு உதவி செய்தார்கள், இரக்கம் காட்டினார்கள், அன்பாக பேசினார்கள், தனக்கு தேவைக்கு வைத்திருந்த தண்ணீரை அவருக்கு கொடுத்தார்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, உங்கள் சிந்தனையிலும் சொல்லிலும் செயலிலும் கிறிஸ்து நிரம்பி இருக்கட்டும். அப்பொழுது உங்களை காணும் மக்கள் எல்லோரும் நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள். அவர்களும் மனம் மாறி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவசித்து ஏற்றுக்கொள்வார்கள், ஆண்டவரை ஆராதிப்பார்கள். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. லூக்கா 6வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்க கேட்போம். கொடுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியில் போடுவார்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கும் அளக்கப்படும். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. பிரியமானவர்களே, கொடுங்கள். நீங்கள் எந்த அளவையால் அளக்கிறீர்களோ அதே அளவையால் உங்களுக்கு அளக்கப்படும். நீங்கள் பிறருக்கு உதவி செய்யும் பொழுது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாதிருக்கட்டும். அப்பொழுது ஏசப்பா உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பார். பிறர் உங்களிடம் உதவி கேட்டு அல்லது தர்மம் கேட்டு வரும் பொழுது அவர்களை விரட்டாதீர்கள், அடிக்காதீர்கள். முகமலர்ச்சியோடு கொடுங்கள். பசியோடு இருப்பவர்களுக்கு உண்ண உணவு கொடுங்கள். தாகமாய் இருப்பவர்களுக்கு குடிக்க தண்ணீர் கொடுங்கள்.
ஆடையின்றி இருப்பவர்களுக்கு உடுத்திக் கொள்ள ஆடை கொடுங்கள். தேவையில் இருப்பவர்களுக்கு உங்களிடம் இருப்பதை கொடுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. நடந்த ஒரு நிகழ்வு. சிறுவர்கள் விளையாடிக் கொண்டிருந்த பொழுது 6 வயது நிரம்பிய சிறுவன் ஒருவன் கீழே விழுந்ததுல தலையில கல் குத்தி ஏராளம் ரத்தம் வடிந்தது. அவ்வழியாக சென்று கொண்டிருந்த வாலிபன் ஒருவன் இதை கண்டு பக்கத்து வீட்டுக்கு ஓடி சென்று, சிறுவன் கீழே விழுந்துட்டான், மருத்துவமனைக்கு கொண்டு போனோம், உங்க பைக்கு கொஞ்சம் கொடுங்கன்னு என்று கேட்டதற்கு அந்த வீட்டுக்காரரோ பைக்ல பெட்ரோல் இல்லை என்று கூறிவிட்டு அவரை அனுப்பிவிட்டார். அவரிடம் ஒரு காரும் ஒரு ஸ்கூட்டியும் ஒரு பைக்கும் இருந்தது. ஆனா தேவையில இருக்கிறவங்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற நல்ல எண்ணம் அவருக்கு இல்லை. பதட்டத்துடன் வெளியே வந்த அந்த வாலிபன் ஒரு ஆட்டோ வருவதைக் கண்டு சிறுவனை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றான். மருத்துவமனைக்கு செஞ்ச 10 நிமிடத்துல சிறுவன் மரித்து போய்விட்டான். ஒரு அரை மணி நேரம் முன்னால் வந்திருந்தா பையனை காப்பாத்தி இருக்கலாம். பையன்ல உடம்புல இருந்த எல்லா ரத்தமும் வெளியேறி விட்டது என்று டாக்டர் கூறினாராம். வெகு நேரமாகியும் விளையாட சென்ற மகன் வீடு திரும்பாதது அறிந்த பெற்றோர் பதட்டத்துடன் அங்குமிங்குமாக தேடினார்கள். அப்போதுதான் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு, மருத்துவமனைக்கு கொண்டு செத்த மகன் அவர்களுடைய மகன்தான் என்று. அவர்தான் பைக்ல பெட்ரோல் இல்லைன்னு சொன்னாராம். இருவரும் பதட்டத்துடன் மருத்துவமனைக்கு பறந்தார்கள். மகனோ மரித்து போய்விட்டான். என்ன பையன்? பைக் கேட்டு வந்த வாலிபன் அங்கு நிற்பதைக் கண்டு கதறினார்கள். என்ன பையன்? சரியான நேரத்தில் உதவி செய்திருந்தால் காப்பாற்றி இருக்கலாம். பிரியமானவர்களே, பிறருக்கு உதவி செய்ய வசதி இருந்தும் உதவி செய்யாமல் இருப்பது பாவம். கஞ்சத்தனம் உங்கள் உயிரையும் உங்கள் குடும்ப நபர்களின் உயிரையுமே குடித்துவிடும் என்பதை திட்டமும் தெளிவுமாக அறிந்து கொள்ளுங்கள். ஆகவே தாராள மனதோடு கொடுங்கள், மீட்பு பெறுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. யாக்கோபு 4வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நன்மை செய்ய ஒருவருக்கு தெரிந்திருந்தும் அவர் அதை செய்யாவிட்டால் அது பாவம். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, ஏழைகளும் அனாதைகளும் அகதிகளும் கைவிடப்பட்டவர்களும் முதியவர்களும் தேவையில் இருக்கின்றார்கள் என்பதை நீங்கள் நன்றாக அறிந்திருந்தும் அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பது பாவம். பிரியமானவர்களே, தேவையில் இருப்பவர்களுக்கு உங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இன்னைக்கு நீங்க மரித்து போயிட்டீர்கள் என்றால் நீங்க சேர்த்து வச்சிருக்கிறது எல்லாம் யாருக்கு சொந்தமாகும்? ஏழைகளுக்கு கொடுங்கள். ஆண்டவர் உங்களை பரலோகத்துல சேர்த்துக் கொள்வார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. லூக்கா 16வது அதிகாரம் 19 25 வரையுள்ள வசனங்களை வாசித்து பாருங்கள். செல்வர் ஒருவர் விலை உயர்ந்த மெல்லிய செந்நிற ஆடை அணிந்து நாள்தோறும் விருந்துண்டு வந்தார். அவர் வாசல் அருகில ஏழை லாசர் ஒருத்தர் பசியோடும் உடல் முழுவதும் புண்களோடும் இழிந்த ஆடையோடு இருப்பதை கண்டும் அவருக்கு உதவி செய்யணுங்கிற நல்ல எண்ணம் செல்வருக்கு இல்ல. அதனால் செல்வர் மரித்தும் பாதாளத்தில் புதைக்கப்பட்டார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. பிரியமானவர்களே, நீங்கள் நித்திய பேரின்ப வீட்டை சுதந்தரித்துக் கொள்ள ஆசைப்பட்டால் நன்மை செய்யுங்கள். உங்களிடம் இருப்பதை தேவையில் இருப்பவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. திருத்துதர் பணிகள் 10ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். கொர்நேலியு இறை பற்றுள்ளவராகவும் மக்களுக்கு இரக்கச் செயல்கள் பல செய்பவராகவும் இடைவிடாது செபிப்பவராகவும் இருந்தார். திருத்துதர் பணிகள் 10வது அதிகாரம் 3 மற்றும் 4வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஒரு நாள் பிற்பகல் 3 மணி அளவில் அவர் ஒரு காட்சி கண்டார். அதில் கடவுளுடைய தூதர் அவரிடம் வந்து கொர்நேலியு என்று அழைப்பது தெளிவாக தெரிந்தது. அவர் வானதூதரை உற்று பார்த்து, ஆண்டவரே, என்ன என்று அச்சத்தோடு கேட்டார். அதற்கு தூதர், உமது வேண்டல்களும் இரக்க செயல்களும் கடவுள் திருமுன் சென்றடைந்துள்ளன. அவற்றை அவர் நினைவில் கொண்டுள்ளார். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹல்லேலூயா. Hallelujah. இடைவிடாத ஜெபமும் மக்களுக்கு இரக்கச் செயல்களும் செய்த கொர்நேலியுவின் ஜெபத்திற்கு ஆண்டவர் உடனே பதில் கொடுத்தார். பிரியமானவர்களே, உங்களுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை என்று சொல்லி வருந்துகின்றீர்களா? ஜெபத்தால் மட்டும் போதாது, ஏராளம் நன்மை செய்யுங்கள். அப்பொழுது ஆண்டவர் உங்கள் ஜெபத்திற்கு உடனே பதில் கொடுப்பார்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. 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 வாருங்கள் ஜெபிப்போம். சென்ற இடமெல்லாம் நன்மையை செய்த நல்ல இயேசுவே, தேவையில் இருப்பவர்களுக்கு உதவி செய்ய எங்களிடம் இருப்பதை அவர்களோடு பகிர்ந்து கொள்ள அருள்தாரும். நோயினாலும் இழப்புகளினாலும் விபத்துக்களினாலும் இருந்த எல்லாவற்றையும் இழந்து வேதனையில் இருப்பவர்களுக்கு எங்களிடம் இருப்பதை பகிர்ந்து கொள்ளும் நல்ல மனதை எங்களுக்கு தாரும் ஏசப்பா. எல்லாவற்றிற்கும் மேலாக எப்பொழுதும் உம்மோடு ஜெபத்தில் இணைந்திருக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தாங்கப்பா. எங்க கூடவே இருந்து வழி நடத்துங்க நல்ல ஆண்டவரே. இந்த ஜெப விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே ஏறெடுக்கிறோம் எங்க ஜெபங்களையும் நல்ல பிதாவே. ஆமென். 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 நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி தகப்பனே, நன்மை செய்தீரே. நன்றி பலி பீடம் கட்டுவோம், நல்ல தேவன் நன்மை செய்தார், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன், செய்த நன்மை ஆயிரங்கள் சொல்லி சொல்லி பாடுவேன். ஆமென். ஆமென். பிரைஸ் தி லார்ட். Praise the Lord. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah.